ஆடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கருங்கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம். ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. இன்னைக்கு லாங் வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். ஃபேமிலியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அன்னைக்கு நடந்ததை தான் ஒரு லாங் வீடியோவாக நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ போன வாரத்தில் 3 நாள் லீவ் ஓணத்துக்கு வந்து குட்டீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ அந்த ஃப்ரைடே தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். நார்மலாக இப்போ திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்லலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுலேயும் வெள்ளிக்கிழமை லீவ் வேற, சொல்லவே வேண்டாம், நல்லா கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த நாளை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு நாள் அமைஞ்சு வருமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் நம்ம நின்று சாமியை கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வந்து கிளம்பியிருந்தோம். பொதுவாக நிறைய பேர் இப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, திருப்பதி வந்தால் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானோட அருள் இருந்தால் தான் போக முடியும். அவ்வளோ சீக்கிரம்லாம் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வந்துட முடியாது. அதாவது நம்ம பிளான் பண்ண டைமில் கரெக்டாக அது நடக்காது, தடங்கள் வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் திருப்பதிக்கு கூட நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபேமிலியாக போயிட்டு வந்துட்டோம். ஆனால் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக, அதாவது நான், ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து போனது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மனக்குறையோட தான் வந்தோம். அந்த மனக்குறையோட தான் 4 வருஷமும் இருந்தோம். பிளான் பண்ணுவோம், ஆனால் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தினால அப்படி போக முடியாமல் ஆகிடும். ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் நான், குழந்தைங்க, ஹஸ்பண்டுன்னு எல்லாரும் சேர்ந்து வந்து போகிறதுக்கு வாய்ப்பே அமையல. அதனால தான் வாய்ப்பை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நடக்காது, நம்மளே வாய்ப்பை உருவாக்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மெயினாக இந்த 4 வருஷத்தில் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா கூட்டம் தான். இப்போ ரீசெண்டாக கூட திருச்செந்தூரில் வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதிலிருந்து ஒரு 48 நாள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ வரைக்குமே அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கூட கம்மி ஆகவே இல்லை. வீக்கெண்ட்லலாம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும் சாமியை பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் வீக் டேஸில் போனால் வேணால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ப்ரிப்பேராக தான் இருந்தோம். ஸோ அதுக்கு ப்ரீ பிளான்டாக தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது ரொம்ப ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். 3 மணிக்கு கிளம்பணும்னா 2 மணிக்கே எந்திரிச்சு குளிக்கணும். ஆனால் குழந்தைங்களை வச்சுட்டு அது பாசிபிள் இல்லை. சரி, அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock 4:30 வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு எல்லாரும் ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டைம் வந்து 4:30 போல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே நினச்சி வச்சுட்டேன், திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சாரீ கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இந்த பட்டு சாரீ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முகூர்த்த பட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருந்த பட்டு சாரீ இது. இந்த சாரீ வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அப்போவே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் அடிக்கடி பட்டு சாரீ எல்லாம் வந்து கட்ட மாட்டேன். கடைசியாக என்னோட தங்கச்சி கல்யாணம், அப்புறமா சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நான் பட்டு சாரியே கட்டியிருப்பேன். மற்றபடி எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் ஈஸியாக இருக்குமேன்ட்டு சுடிதாரே எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். பட்டு சாரி கட்டாததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு எனக்கு சரியாக வராது சில டைமில். அதுக்கப்புறம் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ட மாட்டேன். ஆனால் கட்டினா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தா. ஸோ அவள் வந்து என்னோட UG காலேஜ் மேட்டு, பிரைடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சொந்த ஊர் கோயம்புத்தூர், இப்போ இருக்கிறது சென்னை. சாரியுமே ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அவள் தான் சொன்னா, உன்னோட பட்டு சாரியெல்லாம் எனக்கு அனுப்பிவே, நான் ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாரி எல்லாம் நான் கொரியர் பண்ணி அனுப்பியிருந்தேன். 2-3 மெஷர்மெண்ட் மட்டும் கேட்டிருந்தேன், அதையுமே சென்ட் பண்ணியிருந்தேன். அழகாக ப்ளீட் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணிட்டா. சாரியை வியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes தான் ஆச்சு. மடிப்பெல்லாம் அப்படியே நம்ம சொல்லு பேச்சு கேட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, எனக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு. நான் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அவள் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். அதோட அவளோட ப்ளீட்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா இந்த பட்டு சாரிக்கு போட்டிருக்க இந்த ஆரி பிளவுஸ் வந்து என்னோட கசின் தான் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தா. இதோட ஆக்சுவல் பிளவுஸ் வந்து வேற, அதில் வந்து ஆரி டிசைன்லாம் எதுவுமே இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணது இப்போ எனக்கு சுத்தமாக சேரவே இல்லை. அதனால வந்து நான் தனியாக இந்த கலரில் வந்து சில்க் காட்டனில் கிளாத் எடுத்து அதுக்கப்புறமா செப்பரேட்டாக ஆரி போட்டு மேட்ச் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்கு. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு என்னோட ஃபேவரேட்டான டாட் அண்ட் கீ சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறமா கைக்கு போடுறதுக்கு வந்து விஷ்கரோட பாடி சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க.
பாருங்கள். அதுக்கப்புறமா என்னோட ஷேடில் உள்ள மேபிலின் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு லாஸ்ட்டாக காம்பேக்ட் போட்டுட்டு ஐ மேக்கப், அப்புறமா லிப்ஸ்டிக், அவ்வளோதான். எப்பவும் போடுற அதே வந்து சிம்பிள் மேக்கப் ரொட்டீன் தான் நான் அன்றைக்குமே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணேன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே தலைக்கு குளித்தது, ப்ளோவர் போட்டதுக்கு அப்புறமே முடி வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. ஹீட்டர் போட்டோன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடி முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கேட்ச் கிளிப் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு பிளைண்டான ஒரு தாட் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்குது. நிறைய காசு வாங்கிட்டு இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் தான் நான் பண்ணியிருப்பேன் அதிகமாக. அதுவும் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக தான் இருக்கும். அது போக என்னோட ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் நான் டேக் பண்ணுற அந்த அஃபிலியேட்டட் ப்ராடக்ட் வந்து என்னோட காசு கொடுத்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மிந்த்ராலேயோ வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குது ரிப்பீட்டடாக அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த ப்ராடக்டை வந்து டேகே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து என்ன அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த அஃபிலியேட்டடில் நான் டேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. நான் வந்து எனக்கு தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கட்டும், அது நான் வாங்குறேன்னா என்னோட காசு போட்டு நார்மலாக நம்ம ஆன்லைனில் எப்படி ஷாப்பிங் பண்ணுறோமோ அதே மாதிரி ஷாப் பண்ணி வாங்குறது தான். அது நல்லா இருக்க பட்சத்தில் நான் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ அது தேவைப்படுறவங்க வந்து அதை வாங்கிக்கிறாங்க, மற்றவங்க வந்து அதை வாங்குறது கிடையாது. எதுக்காக யூடியூப்பில் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த அஃபிலியேட்டடில் நமக்கு டேக் பண்ணும்போது உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த அஃபிலியேட்டட் வந்து யூடியூபர்ஸ்க்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு சின்ன ஏர்னிங் அவங்களுக்கு வந்து இருக்கும். மேபி நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட கமிஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்காக வந்து நிறைய காசு வாங்கிட்டு நாங்கள் வந்து ப்ராடக்டை டேக் பண்ணுறோன்னு கிடையாது. ஏன்னா இது அப்படி சொல்கிறேன்னா எனக்கே 1-2 கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்ட்டுனா ஒரு ப்ராடக்ட் டேக் பண்ணால் இந்த வீடியோ லைக் பண்ணணுமா, இவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. ஸோ என்னோட சேனலை ஆரம்பத்துலேருந்தே ஜென்யூனாக ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸஸ், அதுவும் வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக நான் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக நினச்சி தான் அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை வந்து நான் வியர் பண்ணி உங்ககிட்ட காமிச்சு கொலாப் பண்ணியிருக்கேனே தவிர தேவையில்லாத ஒரு டைவர்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணது கிடையாது. ஸோ நிறைய பேத்துக்கு காமனான ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன்னா காசு வாங்கிட்டு என்ன வேணாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா நம்ம சொந்தமாக காசு போட்டு ஒரு ப்ராடக்டை வாங்கி அது நல்லா இருக்க பட்சத்தில் நம்ம டேக் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட வந்து தப்பாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பயம் தேவையே இல்லை. நான் ஒரு விஷயம் அதை சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக நம்பலாம். அதில் வந்து 100% ஒரு ஜென்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நம்ம சேனலில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக நினைப்பேன் சொல்லலாமா வேண்டாமான்னு, பட் சொல்லணும்னு தோணுச்சு. நான் வந்து அதை இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. எப்பவும் பண்ணுற அந்த சிம்பிளான ஒரு மேக்கப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. சுடிதார் போட்டோன்னா அப்படியே கூட போய்க்கலாம், கழுத்தில் காதில் சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பட்டு சாரி போடும்போது கண்டிப்பாக கழுத்தில் சின்னதாக ஒரு நெக் பீஸு, அப்புறமா கம்மல் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். என் காதில் இருக்கிற ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சின்ன சைஸில் ஒன்று போட்டிருப்பேன். டெய்லி யூஸ்க்கும் அதுதான், வெளியில் போனாலும் இதை தான் போட்டுட்டு போவேன். குட்டிஸாக இருக்க இந்த ஸ்டெட்டு வந்து 2 years பேக் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அது வாங்கினதுலேருந்து ஃபுல்லாக என் காதில் அதை தான் நான் போட்டிருப்பேன். பட்டு சாரி கட்டும்போது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற கம்மலாக எடுத்து போட்டுப்பேன். கம்மல் சேஞ்ச் பண்ணாலே ஃபேஸ் ஏதோ கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான ஸ்டெட்டு போட்டுட்டு சடனாக அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் போடும்போது ஃபேஸே வந்து மாறிடும். ஆனால் பட்டு சாரிங்கிறப்போ அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இதுவே ஏதாவது சுடி போட்டுட்டு நான் பெரிய ஸ்டெட்டு போட்டேன்னா எனக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து பெரிய ஸ்டெட் வந்து மேக்ஸிமம் பட்டு சாரி கட்டும்போது மட்டும்தான் போடுவேன். ஸோ வீட்டிலேருந்து எல்லாருமா ஒரு 4:30 போல் கரெக்டாக கிளம்பிட்டோம். 2 hours ட்ராவல் ஆகும். 6:30ங்கிறப்போ கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கள் கூட யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அம்மா, அப்புறமா என்னோட தங்கச்சி, ஒரு தம்பி, எல்லாருமா சேர்ந்து ஒரே காரில் வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால டயர்டே தெரியல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோவிலுக்கு வந்து ரீச் ஆனோம். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் இருக்காது, நம்ம ஃபஸ்ட் ஆளாக போய் லைனில் நின்றுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். எந்த அளவுக்கு நான் ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து கோவில் பக்கத்தில் போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. காலையில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. ஒரு டீ கடையில் போயிட்டு டீ, அப்புறமா பிஸ்கெட், பிரெட் இதெல்லாமே தான் சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும்னு. கரெக்டாக கோவில் பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது
எவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து ஒரு ஹோப் வச்சுருந்தேன், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, நம்ம தான் சீக்கிரம் போயிருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணி காலையிலேயே வந்து தரிசனத்துக்கு வந்தவங்க தான். நாங்களும் ஆளாக போய் லைனில் நிற்கலாம் அப்படின்ட்டு நினச்சது, அப்படி இப்படின்ட்டு லைனில் போய் நிற்கும் போதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 எல்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் வீட்டிலேருந்தே குளிச்சுட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் லைனில் நின்னோம் சாமியை கும்பிட்றதுக்காக. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மனக்குறையோடு இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னோம்ல, அது சின்ன மனக்குறைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய மனக்குறை தான். குட்டீஸ்க்கு வந்து 2வது மொட்டை வந்து இங்கே திருச்செந்தூரில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு மொட்டை வந்து உவரி கோயிலில் வந்து போட்டிருந்தோம். 2வது மொட்டைக்கு வரும்போது அப்போ வந்து இந்த அளவுக்கு கூட்டம்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் பாதி அளவு தான் கூட்டம் இருந்திருக்கோன்னு வைங்களேன். அப்போவே குட்டீஸ் வந்து ரொம்ப அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, கூட்டத்தை பார்த்துட்டு லைனில் நின்று போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் நின்னே நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்து அன்னைக்கு கிளம்பிட்டோம். அப்போ கிளம்பும்போது தெரியல, அதுக்கப்புறம் வந்து எப்போ யோசிச்சாலும் குட்டீஸ்க்கு 5 மொட்டை போட்டோம். ஆனால் அதில் 2வது மொட்டை போட்டுட்டு சாமி கும்பிடாமல் வந்தது வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டத்தோடு தான் அப்பப்போ அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் போகணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது. ஃபைனலாக அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கூட்டம் என்ன கால்வெளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, லைனில் நின்று நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தரிசனம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறது ரொம்பவே சிரமமாக தான் இருந்தது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தனி கவுண்டர் வந்து வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அது தெரியல, பாதி வழி வந்ததுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க. ஏன்னா தங்கச்சி பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. சரி அதெல்லாம் பொறுத்து லைனில் நின்று அங்கே இருந்த எல்லாருமே அப்படி தான் ரொம்ப பொறுமையாக அந்த லைனில் நின்று கடைசியாக முருகனோட ஃபேஸை பார்த்து சாமி கும்பிடும்போது நிஜமாவே மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ ஃபைனலாக மனசில் இருந்த அந்த குறையே வந்து அன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு தீர்ந்தது. கோயிலுக்கு வரணும்னு நினச்சிருந்தா எப்போவோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் மட்டும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராமல் கூட்டத்திலலாம் நின்று சாமி கும்பிட்டுருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருந்த மனக்குறையே குழந்தைங்களுக்கு இங்கே மொட்டை அடிக்கும்போது பிள்ளைங்களோட வந்து சாமி கும்பிடாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு குறை தான். இப்போ நம்ம பிள்ளைங்களும் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்ல விவரம் இருக்குது. அவங்களோட வந்து முருகனை தரிசித்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 100 ரூபாய் டிக்கெட்டில் போனோம், அதுக்கே வந்து பயங்கர கியூ. மற்றபடி ஃப்ரீ தரிசனம் இருந்தது. ஃபைனலாக நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு வந்துட்டோம். அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் எல்லாம் வெளியில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். காலையில் நேரம் ட்ராவல் வந்து டயர்டாகவே தெரியல. ஆனால் மதியம் ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர டயர்டு. ஏன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சது, எனக்கெல்லாம் பயங்கரமான தலைவலி, அம்மாவுக்குமே உடம்புக்கு கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி வாங்கி பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். நாட்டுக்கோழி வாங்கும் போதே கொஞ்சமாக பிராய்லர் கோழி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். போன்லெஸ்ஸாக தான் வாங்க சொல்லியிருந்தேன், ஆனால் தனியாக போன்லெஸ்ஸாக கிடைக்கல, மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 200 ருபீஸ்க்குன்னு மொத்தமாக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு புதுவிதமான ஒரு டிஷ் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அது வந்து என்னோட லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு, வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. ஒரு வாட்டி நான் இந்த ரெசிபி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஃப்ரைடு சிக்கன் வித் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி. அதுக்கப்புறம் அது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து எது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சோ அந்த ரெசிபியை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் இல்லைனா மிக்ஸ்டு போனோட சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா, தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம மேரினேட் பண்ண விட்டுடணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குட்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இந்த ஃப்ரைடு சிக்கன் கூட நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு அது ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணணும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வீட்டில் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக உருளைக்கிழங்கு வந்து தொலியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். கட் பண்ண உடனே அதை வந்து ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரில் வந்து போட்டு வச்சிடணும். ஏன்னா உருளைக்கிழங்க கட் பண்ணும்போதே அதில் மாவு மாதிரி நமக்கு ஒரு தண்ணி வரும், அந்த ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் உடனே வந்து நம்ம ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரில் போடுறோம். அதுக்கப்புறமா அதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு டவலோ இல்லைனா டிஷ்யூ வச்சோ அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த பொட்டேட்டோவை மறுபடியும்
அந்த தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் அது கொதிச்ச உடனே வெளியில் எடுத்து தனியாக மறுபடியும் தண்ணியே இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டால் போதும். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரியில் நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அப்படியே சைடில் நமக்கு சிக்கன் வந்து மேரினேட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம செப்பரேட்டாக நார்மலாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, சைடில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டிஷ் வந்து ஃபைனலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும்னா, ஒரு லேயர் வந்து இந்த ஃப்ரைடு சிக்கன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து மயோனைஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி மயோனைஸ் வீட்லேயே செய்ய போகிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேக வச்ச முட்டை வச்சு கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் வீட்லேயே சூப்பராக மயோனைஸ் ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 3 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர், பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடும். பயப்படாமல் இந்த மயோனைஸை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். வேணும்னா அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இந்த மயோனைஸை வந்து போட்டுட்டு அப்புறமா சீஸ் இருக்கும்ல, அந்த சீஸ் ஷீட்டை வந்து நடுவில் போட்டுட்டு திரும்ப மறுபடியும் அதுக்கு மேலே 2 லேயர் வந்து நம்ம இதே மாதிரி சிக்கன் ஃப்ரைஸ் அப்புறமா மயோனைஸ் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அந்த சீஸ் வந்து நல்லா உருகி வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக நம்மளோட டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சிக்கனையுமே வந்து நம்ம ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எண்ணெய் எதுவும் சேர்க்காம. இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோவையும் முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.